பற்றி சிந்தித்து திட்டம் போடுகிற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள், நம்முடைய ஆட்சி. அது மாதிரி தாய்மானோடு ஒரு திட்டம். அப்பா அம்மா எழுந்திருக்கிற குழந்தை இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு 18 வயசு ஆகிறதுல மாசம் 2000 ரூபாய் தருகிறேன் என்று அறிவித்து இன்னைக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார் திமுக இல்லையா? நிறைய சொல்லிட்டு போலாம். ஒண்ணுமே பண்ணலன்னு சும்மா ஒரு புரளி பண்ணிட்டு இருக்காங்க. முருகர் மாநாடு நடத்துறாங்க, பார்த்துருக்கீங்க. முருகர் மாநாடு நட்டு அதுல கலைஞர்களுக்கு ஆகாது, ரைட்டு. பெரியாரி அண்ணாவை விமர்சனம் பண்றான், அதை எரும மாடு மாதிரி உட்கார்ந்து வெளியே பாக்குறாங்க. பாத்தீங்களா இல்லையா? இதை விட கேவலமா இருக்க முடியுமா? நீ முருகர் மாநாடு நடத்துல முருகர் உண்மையான இருப்பாரா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிள்ளையார் கோயில இருந்து பெரிய கோயில இருந்து குடமுழுக்கு விழா பண்றது நம்ம ஆளுங்க தான். நீ உள்ள கூட கூட நாங்க உள்ள போந்துருக்கோம். எங்க ஊர்ல மட்டும் இப்ப 6வது கோயில் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் பண்ண போறோம். நாங்க உள்ள போக நீ வந்துருவேன் எங்களுக்கு தெரியும். நீ வரக்கூடாதுன்னா நாங்க உள்ள போயிருக்கோம். விட்டுற மாட்டோம், எந்த விதத்திலும் உங்களை விட்டுற மாட்டோம். அண்ணா பெரியார் விமர்சனம் பண்ணா எரும மாடு மாதிரி உட்காந்துருக்கீங்க, வெக்கமான இருந்த விளையாடா சொல்லு. இதை விட அதிமுக கழிச்சுட்டு அமித்ஷா திமுக போட்டுக்கோ. நான் வேணான்னு சொல்லி இவ்வளவு பேர் வந்துருக்கீங்க. அண்ணன் வந்துட்டாரு. ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்றேன், வாழ்வோ சாவோ நாங்க தான் உங்க கூட இருக்கோம். நாம வச்சுக்கலாம். கொரோனா வந்தது, ஒன்றிணைவான ஒரு தலைவர் கொடுத்து டெலிபோன் நம்பர் கொடுத்தாரு. யாரெல்லாம் தமிழ்நாட்டில் பசியில் இருக்கிறீங்களோ, மருந்து மாத்திரை இல்லையோ, இக்கட்டான காலகட்டம், தொழிற்சாலை நடக்கல, பந்து மாதிரி இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க, நாங்க காப்பாற்றணும்னு சொல்லி தலைவர் அறிவிச்சாரு. இந்த கொரோனா காலத்துல எங்களுக்கு என்ன காலம் தெரியுமா? ஆபீஸ் போட்டு உட்காந்து தாம்பரத்தை ராஜா பல்லாவத்தில் அவர் உட்காந்துருந்தாரு. நான் ஒரு ஆபீஸ், பகுதி செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், எங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. தலைமையில இருந்து வரணும் போகணும். பல்லாவரம் 2வது வார்டு வந்து அனகாபுரத்துல பிள்ளையார் கோயில்ல முன்சாமி இருக்கு. முன்சாமிக்கு அரிசி உணவு பற்றி இருக்கிறாரு. உடனே நாங்க போன போட்டு ஜெயக்குமார் பகுதி மாத்திட்டேன். அவருக்கு அரிசி பருப்புலாம் 5 நாளைக்கு எடுத்து போய் வீட்டில் கொடுத்தோம். கதவு தட்டு குட்டமா இல்லை, மருந்து கொடுத்தோம், மாத்திரை கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், பருப்பு கொடுத்தோம். ஆக அப்பேற்பட்ட காலத்துல நாட்டு மக்களுடைய பசியை தீர்த்த ஒரே இயக்கம் திமுகவை தவிர அடம் காட்ட முடியுமா? எல்லா தலைவரும் போய் வீடியோ கான்பரன்ஸ்ல உட்காந்து 3 நிமிஷம் தான் தொண்டனே வீடியோ கான்பரன்ஸ் தான் பார்க்க முடியும். நம்ம தலைவர் மட்டும்தான் ரோட்டுக்கு வந்தாரு. தொண்டன் ரோட்டுக்கு